ஹாய் காய்ஸ், இன்றைக்கி திருவண்ணாமலைக்கு சவாரி ஒன்று வந்தேன். எங்கேருந்து வந்தேன் அப்படின்னா, எங்கள் ஏரியா வில்லேஜ் மீங்கல்துறைப்பட்டு அப்படின்ற ஏரியாவில் இருந்து திருவண்ணாமலைக்கு வந்திருந்தாங்க சவாரி. அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லேட் ஆகும்ப்பா, காலைல எத்தனை மணிக்குள்ளே போனாங்கன்னா 9:30 மணிக்குள்ளே போனாங்க, வர்றதுக்கு ஒரு 3 மணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இங்கேயும் மரம் எதுவும் இல்லை, வெயிலாக இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் பார்த்தா இந்த கோவில் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அங்கேருந்து பார்க்க நான் ஒரு கிலோமீட்டர் அவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தேன். கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது, மலை மாதிரி. அது மேலே இந்த கோவில் இருந்தது. சரி, எப்படி இருக்குது, போய் கிட்ட க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே போய் பார்க்கலாம். மேலே ஏற கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, வலிக்கு விட்டுருமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் யூடியூபுக்கு கொஞ்சம் புதுசு இல்லை, இப்போ புதுசு. எனக்கு எப்படி வீடியோ போடணும், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு தெரியாது. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன். எதனா மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வந்திருக்கோம். இங்கே பார்த்தோன்னா சின்னதாக ஒரு கோவில் இருக்குது. எப்பவுமே கோயிலுக்கு முன்னாடி ஒரு கோயில் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி விநாயகர் கோவில் அந்த மாதிரி தானே இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது பார்த்தோன்னா அருள்மிகு ஸ்ரீ சம்பந்த விநாயகர் ஆலயம்னு போட்டிருக்கு. விநாயகர் தான், எப்பயுமே விநாயகர் முன்னாடி தான் இருப்பார். முதற் கடவுள்ன்றதுனால விநாயகரை கும்பிட்டு தான் அப்புறம் போனோம் மேலே. அது இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்லாம் இருக்குது. அந்த ஸ்டெப் வழியாக ஏறி போனோன்னா மேலே போய் அந்த முருகர் கோவில் பார்க்கலாம். இது ஆக்சுவலி பார்த்தோன்னா முருகர் கோவில், அருள்மிகு ஸ்ரீ இடும்பன். வாங்க க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஓப்பனில் தான் இருக்குது. இந்த கோயிலெலாம் ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணி கூட கற்பூரம் இல்லை வற்றி ஏற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், விநாயகர். ஆக்சுவலி பார்த்தோன்னா வருவாங்க போல், மாலைலாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. நானும் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, திருவண்ணாமலேருந்து அவுட்ரு ரோட்லேருந்து பார்த்தோன்னா, நம்ம பெங்களூர் போகிற ரோட்லேருந்து அவுட்ரு உள்ள ஐயம்பாளையம் அப்படின்ற ஏரியாவில் இருக்குது இந்த கோவில். நாங்கள் ஒரு வைத்தியரை பார்க்க வந்தோம், வர்ம கலைக்காக வந்தோம். சரி, அங்கே லேட்டாகன்றதுனால ரொம்ப நேரம் இருக்க முடியல. சரி, கோவிலுக்காச்சும் போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த பில்டிங்லேருந்து தான் வந்தோம். உங்களுக்கு அப்புறமா காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். லாங்கில் அது தெரியுது பாருங்கள், நான் அப்புறமா கிளியராக காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்தா வெள்ளைக்காரங்க தங்குற இடம். நான் வரும்போது பார்த்தேன், ஃபாரினர்ஸ்லாம் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல 2 பேர் மட்டும் இருந்தாங்க, ஏதோ அளந்துட்டு இருந்தாங்க. என்னை பார்த்தோன்னே ஹாய்னு காமிச்சாங்கன்னா, அப்புறம் அந்த டைமில் வீடியோ ஆன் பண்ணலை, அதனால் அது உங்கள்கிட்ட காட்ட முடியல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்ஸ் மேலே தான் ஏறி வரணும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, வெளியே டாப்பாக போட்டிருக்கு, பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தோடு வந்தேன். ஆனால் கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அது உள்ளே போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா என்ன அப்படின்றது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது. உள்ளே எடுத்துகிட்டு வந்து திங்ஸ் எல்லாம் அப்படியே உள்ளே வச்சுருக்காங்க. இது இன்னும் டெவலப் ஆகல போல் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கும். அது பாருங்கள், காம்பவுண்ட் போட்ட மாதிரி ஒரு பில்டிங் தெரிஞ்சு பார்த்தீங்களா. அங்கேருந்து தான் நம்ம இப்போ வந்தோம். சரி, அங்கேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சது கோவில் தானே, நம்மளுக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. கோவில்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் கோயிலில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். அது உங்களுக்கும் காட்டலாமே அப்படின்றதுனால தான் வீடியோவாக எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பார்த்தோன்னா 3 என்ட்ரன்ஸ் இருக்குது கோவிலுக்கு. மேலே வர்றதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்குது. கோவில் உள்ளே போகிறதுக்கு பார்த்தோன்னா 3 கேட்டு கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள், ரைட் சைடில் ஒன்று இருக்குது. அப்படியே வாங்க கீழே போவோம். பாருங்கள், க்ரில்லாம் போட்டு கொஞ்சம் சேஃப்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சேஃப்டின்றது கொஞ்சம் முக்கியம் தான், ஹில்ஸ் மேலே இருக்குது அப்படின்றதுனால. சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஏறி வரும்போது கொஞ்சம் எனக்கு மூச்சு வாங்குச்சு, ஆனால் அவ்வளோ பெருசாக தெரியல. இது இன்னும் பெரிய ஹைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருந்திருக்கும் ஏறி வர்றதுக்கு. அது வெயில் டைமில் என்னால் வரும்போதே கொஞ்சம் இது பண்ண முடியல. ஆப்போசிட்டில் பார்த்தீங்களா, இதான் ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை. கிரிவலம் சுற்றணும் அப்படின்றவங்களாம் இந்த மலையை பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் வரும்போது திருவண்ணாமலை ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு சுற்றிடுங்க. யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வந்திருக்கோம் அப்படின்றதையும் கொஞ்சம் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம சப்ஸ்கிரைபரும் வராங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது திருவண்ணாமலைக்கு கொஞ்சம் தொலைவில் தான் இருக்குது இந்த கோவில். இது பாருங்கள், இது ஒரு கேட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு காமிச்சேன். அப்புறம் பார்த்தோன்னா கோவில் சாமிக்கு நேர்லேயே பார்த்தோன்னா அங்கே ஒரு என்ட்ரன்ஸ், இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் தருதுங்களா. இங்கே ஒரு கேட்டு, இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ஒரு கேட்டு உள்ளே போட்டிருக்காங்க. சரி, இது சாமியை பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தா கேமராவில் கிளியராக தெரியல உள்ளே. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா ஒரு கேட் இருக்குது. அப்புறம் காற்றுலாம் நல்லா அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு கிளியராக தான் இருக்குது. காற்றுலாம் ஜில்லுன்னு தான் வருது. ஆனால் வெயில் சீசன் அப்படின்றதுனால ரொம்ப
கஷ்டமாக இருக்குது மேலே வரது. ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள், இதுதான் கோபுரம். கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரியல, பண்ணியிருந்தால் சந்தோஷம்தான். யாருனாவது இந்த கோவிலுக்கு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரியும், நான் இங்கே தான் லோக்கலில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியா இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு அவ்வளோ தெரியாது, சரி தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதுனால தான் நான் வந்த கோவிலுக்கு. சுற்றி பார்த்தோன்னா வெறும் வயல்வெளியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பாருங்கள் மாடராக மேய்ஞ்சிட்ருக்கு. தண்ணி வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போல இருக்குது இங்கேத்துக்கு. ஆனால் அங்கேயே ஒரு குட்டை தெரியுது, அது கிணறால குட்டை அப்படின்னு தெரியல. சுற்றி பாருங்கள், அங்கே பாருங்கள் ஏரி மாதிரி தெரியுது பாருங்கள். சாரி நான் அது கவனிக்கல, அதனால் தண்ணி வசதி இல்லையோ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. செழிப்பாக இருக்க வேண்டியது என்ன கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்றதுனால யோசித்து சொன்னேன், தண்ணி வசதி இல்லை போலன்ட்டு. பாருங்கள் பக்கத்துலேயே வந்து ஏரி மாதிரி இருக்குது, ஏரின்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் கோவில் மேலே வரைக்கும் மோட்டர் பழுப்பு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேவை அப்படின்னா மோட்ரு போட்டோன்னா தண்ணி வரும் போல் இருக்குது. அந்தளவுக்கு தண்ணி வசதி இருக்குது. நான் தெரியாமல் சொல்லிட்டேன் தண்ணி வசதி இல்லை போல் அப்படின்ட்டு. லைட் செட்டிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. காம்பவுண்டும் நல்லா சேஃபாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், அழகாக இருக்குது கோவில். நல்லா காற்று சூப்பராக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக இருக்குது கோவில். இது வழியாக தான் என்ட்ரன்ஸ் வரணும். நம்ம இப்போ ஏறி வந்த வழி வந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அது ஆப்போசிட் போல் இருக்குது. இதுக்கும் ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தோன்னா அந்த கோவிலுக்கு ஆப்போசிட் அதை வருது பாருங்கள், இப்படி தான் வரணும். நான் என்ன பண்ணிட்டேன், பேக் சைடில் ஏறி வந்துட்டேன். ஆனால் மெயின் என்ட்ரன்ஸ்னு பார்த்தோன்னா நம்ம விநாயகர் கோவில் பார்த்தீங்கன்னா அது தான் மெயின் என்ட்ரன்ஸ். இப்படி வந்து தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும், இந்த ஸ்டெப்பில் வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து சாமி கும்பிட்டா கோவில் சுற்றுறதுக்கு காம்பவுண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்து நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க கோவில் சுற்றுறதுக்கு. இதோ இங்கே பாருங்கள் கற்பூரம் ஏற்றுறதுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் கற்பூரம் ஏற்றி தான் மெயின் கேட்டு. ஸ்ட்ரைட்டாக அந்த கேட்டை திறந்து பார்த்தோன்னா இது ஆப்ஷன் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்யூச்சரில் எதனா கேட் வைப்பாங்களோ என்னன்னு தெரில. இப்போதைக்கு க்ளோஸ் அப்பில் இருக்குங்க பாருங்கள், பெரிய கல்லாக இருக்குது. இதில் வர முடியாது, தற்சமயத்துக்கு வச்சுருக்காங்க. எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரில. இதில் ஃப்யூச்சரில் எதனா ஸ்டெப் வைப்பாங்களா அப்படின்றதும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்தீங்கன்னா பாருங்கள், நல்லாயிருக்கு கோவில். மேலே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. எப்பயுமே கோவிலுக்கு வந்து அமைதியான ஒரு இது கிடைக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது எனக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக மறக்காமல் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் வந்து சேனலுக்கு புதுசு, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மேலே வீடியோ போட்டு கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் இது மேலே இதுக்கும் மேலே ஒரு இன்ஃபர்மேஷன் நல்லா கொடுப்பேன் நான் வீடியோலாம் போட்டு. நெக்ஸ்ட் டைம் எனக்கும் வீடியோ போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே பாய்.